Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. பெண் டாக்டர் ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இயற்கை மரணம் அடைந்துவிட்டார் என மறந்து போன விவகாரத்தில் 6 மாதத்திற்கு பிறகு வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாநிலத்தையே உலுக்கும் கொலை வழக்காக மாறியிருக்கிறது. அதுவும் காதல் கணவரும் பிரபல டாக்டருமான கணவரை டாக்டராக இருந்த தனது மனைவியை மெடிக்கல் டெக்னிக் மர்டர் செய்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியிருக்கிறது. என்ன நடந்தது? காதல் கணவர் திருமணமான 1 வருடத்திலேயே கொலை செய்ய என்ன காரணம்? மருத்துவ கணவர் சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு. பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையில் தோல் சிகிச்சை நிபுணராக இருந்தவர் கிருத்திகா எம் ரெட்டி. அதே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்தவர் டாக்டர் மகேந்திர ரெட்டி. இருவரும் காதலித்து கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திருமணம் செய்து கொண்டனர். 1 வருடம் கழித்து 2025 ஏப்ரல் 23 அன்று கிருத்திகா உடல்நல குறைபாடுகள் காரணமாக மாரத்தஹள்ளியில் உள்ள தனது தந்தையின் வீட்டில் மயங்கி விழுந்தார். டாக்டர் கணவரான மகேந்திர ரெட்டி மனைவி கிருத்திகா ரெட்டிக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி 2 நாட்களாக நரம்பு ஊசிகளை செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இது இயற்கை மரணம் என நினைத்தனர். கணவர் மகேந்திர ரெட்டியோ மனைவியின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய தேவையில்லை என கூறியுள்ளார். ஆனாலும் கிருத்திகாவின் மூத்த சகோதரியும் கதிரியக்க நிபுணருமான டாக்டர் நிகிதா எம் ரெட்டி இந்த மரணம் குறித்து சந்தேகத்தை எழுப்பி விரிவான விசாரணைக்கு வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் போஸ்ட்மார்ட்டம் செய்ததோடு விசாரணையில் ஈடுபட்டனர். 6 மாதங்களுக்கு பிறகு தடய அறிவியல் ஆய்வக அறிக்கையில் டாக்டர் கிருத்திகா ரெட்டி பல உறுப்புகளில் புரோபோஃபோல் எனப்படும் மயக்க மருந்து இருப்பதை உறுதிப்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இது பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கு கொடுக்க முதன்மையாக பயன்படுத்தப்படும் மயக்க மருந்து. இது ஏன் பயன்படுத்தப்பட்டது என்ற கேள்வி எழுந்தது. கொலையை செய்ய டாக்டர் மகேந்திர ரெட்டி தனது தொழில்முறை ஓடி மற்றும் ஐசியு மருந்துகளை பயன்படுத்தியதாகவும் பின்னர் அதை இயற்கையான மரணம் என சித்தரிக்க முயன்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர். குற்றத்தை திட்டமிட்டு மறைக்க அவர் தனது மருத்துவ டெக்னிக்கை எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை புலனாய்வாளர்கள் இப்போது விசாரித்து வருகிறார்கள். மேலும் மாரத்தஹள்ளி காவல்துறையினர் இந்த வழக்கை BNS 2023 சட்டப்பிரிவு 103 கீழ் கொலை வழக்காக மாற்றம் செய்தனர். கொலை சம்பவத்திற்கு பிறகு வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்த டாக்டர் கிருத்திகாவின் கணவர் டாக்டர் மகேந்திர ரெட்டியை கைது செய்தனர். அவருக்கு எதிராக ஏற்கனவே ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் விசாரித்ததில் மகேந்திராவின் குடும்பம் குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அவரது இரட்டை சகோதரர் டாக்டர் நாகேந்திர ரெட்டி GS மீது 2018ஆம் ஆண்டு HAL காவல் நிலையத்தில் பல மோசடி மற்றும் குற்ற வழக்குகள் உள்ளன. அதே நேரத்தில் மகேந்திராவும் மற்றொரு சகோதரர் ராகவா ரெட்டி GS அதே புகார்தாரரின் குடும்பத்தை மிரட்டியதாக கூறப்படும் 2023 வழக்கில் இணை குற்றவாளிகளாகவும் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவரங்கள் திருமணத்தின் போது மறைக்கப்பட்டதாக கிருத்திகாவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். 28 வயது கிருத்திகா மிகவும் திறமை வாய்ந்த தோல் மருத்துவராக இருந்துள்ளார். அவர் வைதேகி மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் MBBS படித்து ராய்ச்சூரில் உள்ள நவோதயா மருத்துவக் கல்லூரியில் MD தோல் மருத்துவம் மற்றும் NBEMS இல் DNB தோல் மருத்துவம், வெனரியாலஜி மற்றும் தொழுநோய் மருத்துவ படிப்புகளை முடித்திருக்கிறார். அவர் தனது கனவு மருத்துவமனையான ஸ்கின் அண்ட் ஸ்கால்பலை கடந்த மே 4ஆம் தேதி அன்று திறந்து வைக்க தயாராக இருந்தார். அதற்குள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது என கூறப்படுகிறது. இந்த நிலையில் டாக்டர் கிருத்திகாவின் தந்தை முனி ரெட்டி அக்டோபர் 14ஆம் தேதி அன்று ஒரு முறையான புகாரை அளித்தார். போலீசாரிடம் வேதனை கண்ணீரோடு பேசிய அவர், கிருத்திகா தனது கணவரை முழுமையாக நம்பினார்.
அவர் அவரது காதலையும் அவரது தொழிலையும் நம்பினார். ஆனால் உயிரை காப்பாற்றியிருக்க வேண்டிய அதே மருத்துவ அறிவை பயன்படுத்தி அவரது உயிரை பறித்து விட்டார். கிருத்திகாவுக்கான நீதி என்பது அன்பிலும் நேர்மையிலும் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு பெண்ணுக்குமான நீதி என உருக்கமாக கூறியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட மகேந்திரா இரைப்பை குடல் அறிவியல் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிறுவனத்தில் அறுவை சிகிச்சை நிபுணராக உள்ளார். அவர் 7 நாள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டார். காதல் மனைவியை கொன்றது ஏன் என டாக்டர் மகேந்திர ரெட்டியிடம் காவல்துறை விசாரித்த போது அவர் சொன்ன காரணம் அதிர்ச்சியடைய வைத்தது. அதாவது கிருத்திகா நீண்ட காலமாக இரைப்பை மற்றும் குடல் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்துள்ளார். கிருத்திகாவின் உடல்நலக்குறைவு அவரது கணவரை தொந்தரவு செய்தது. திருமணத்திற்கு பிறகு கிருத்திகாவுக்கு பல உடல்நல பிரச்சனைகள் இருப்பதை கண்டுபிடித்தார். மேலும் கிருத்திகாவின் பெற்றோர் அவரது மருத்துவ நிலை குறித்த உண்மையை தன்னிடம் இருந்து மறைத்ததற்காக அவர் மீது கோபமாக இருந்துள்ளார். கிருத்திகாவை கொலை செய்துவிட்டு வேறு ஒரு திருமணம் செய்ய முடிவெடுத்ததால் இப்படி ஒரு மெடிக்கல் டெக்னிக் மர்டரை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த படுகொலை சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.